மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஆ கணேஷ்குமார், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு உறுப்பினர் பேசுறதுக்கு இடையில ரெண்டு பேர்த்துக்கா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி 15 நிமிடங்களுக்குள்ள நீங்க பேசிடுங்க. உங்களுக்கு என்ன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகல. 13ல ஒரு பெல் அடிப்பேன், 15ல ஒரு பெல் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த உறுப்பினருக்கு நான் கூப்பிட்டுருவேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க பேப்பரா கொடுங்க, அவை குறிப்புல நான் ஏத்திக்கிறேன். நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஒரு சிறிய வேண்டுகோள் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய உறுப்பினர் 10 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டாரு. அந்த 5 நிமிஷத்தையும் சேர்த்து எனக்கு கொடுக்குமாறு உங்களை பேரவை சார்பா என் நன்றியை காணிக்கையா கொடுத்துட்டேன். நீங்க ஏன்னா மத்த கட்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சிக்கு 2 பேர் 3 பேர் நீங்க பேசுறதே கவுட் ஆயிட்டு இருக்கும். இல்ல அதுதான் இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அந்த கோட்டெல்லாம் அழிச்சிருங்க. மதுரை அந்த கோடு சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, தயவு செய்து சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இல்ல ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் 3 மானிய கோரிக்கை, 3 மானிய கோரிக்கையில 3 பேர் பேசலாம். நான் அதனால தான் நான் வந்து உட்கார்ந்த உடனே நான் தெளிவா சொன்னேன். 15 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசக்கூடிய ஆற்றல் அண்ணன் கணேஷ்குமார் மாண்புமிகு உறுப்பினருக்கு இருக்கு. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27ஆம் ஆண்டு இயற்கை வளங்கள், தொழில் முதலீடு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் மானிய கோரிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் தமிழ் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய நினைவு தினம். அவருடைய புகைப்படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினைவை போற்றுகின்ற வகையிலும் கடந்த ஆட்சி காலத்தில் இப்ப நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் தான் இருக்கு. அப்படி ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு முழு உருவ சிலை வைக்கப்படும் அவர் என்று அறிவித்தார்கள். இந்த அரசு இன்றைய தேதியில் அதை மனதில் வைத்து அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் பிப்ரவரி மாதம் அவருடைய பிறந்த நாள் வருகிறது. அதற்குள்ளாக அந்த திருவுருவ சிலையை நிறுவி, ஏன்னா சுதந்திர தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, கனிம வளத்துறை அதாவது இயற்கை வளங்கள் துறையின் கீழ் செயல்படுகின்ற நிறுவனம் டான்மைன். அந்த டான்மைன் நிறுவனம் என்னுடைய தொகுதி செஞ்சி தொகுதியை பொறுத்தவரை நான் பலமுறை அமைச்சரிடமும் கூறியிருக்கிறேன். ஒரு கல்குவாரியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசாங்கம் அவர்களுக்கு எடுத்துரைத்த போதும் கூட அந்த ஒப்பந்தக்காரர்கள் அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். என அமைச்சர் அவர்களும் உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அங்கு மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டில் இருந்து உத்தரவு வாங்கி காவல்துறையின் பாதுகாப்போடு அங்க கல்லு எல்லாம் உடைத்து எடுப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த சுத்துமட்டு பகுதி என்று சொன்னால் போத்துவாய், ராமராஜம்பேட்டை, பழவளம் போன்ற கிராமங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துபவரே உங்களுடைய ஒன்றிய செயலாளர் தான். அவர் தான் எனக்கு முன்னாடி போய் அங்க நின்று அதெல்லாம் கனிவோட பரிசீலனை செய்தார். அவர் தான் களத்துல முன்னாடி நிற்கிறார். எனவே அமைச்சர் அவர்கள் அது வந்து கிரானைட் எடுப்பதற்காக டான்மைன் நிறுவனமாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்பட்டது. பிறகு அந்த கிரானைட்டினுடைய தரம் சரியில்லை என்பதற்காக கல்குவாரியாக மாற்றுறார்கள். அப்போ ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கி இருந்தால் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனவே அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லாதனால ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி சார்ந்த கோரிக்கையை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அம்ரூத் ஸ்கீமை பத்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில் சொல்லும் போது சொன்னார், அந்த அம்ரூத் ஸ்கீம் இன்னைக்கு மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பேரூராட்சிகளில் ஒரு கனெக்ஷனுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று செஞ்சி பேரூராட்சியில் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5000 ரூபாய் வழங்குவதெல்லாம் ஒரு குடிநீர் இணைப்புக்கு 5000 ரூபாய் என்பது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்பதை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து அந்த பேரூராட்சிக்கு தகுந்த ஒரு முறையான ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த டான்மைன் நிறுவனம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியையும் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையையும் கடன் சுமையையும் போக்குவதற்கு ஒரு வல்லமை மிகுந்த நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் டான்மைன் நிறுவனமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கிறது. 1978ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் இந்த டான்மைன் நிறுவனம். அந்த டான்மைன் நிறுவனம் என்பது
அது காலகட்டத்தில் துவங்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில டான்மென் நிறுவனம் மட்டும் தேஞ்சு இன்னைக்கு எங்க இருக்குன்றதே தெரியாது. உதாரணம் சொன்னா 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு டான்மென் கணித வளம் தூரமாக 4000 கோடி 4100 கோடி வருமாய் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ நம்முடைய பட்ஜெட்ல 11000 கோடி வரும் என்று ஒரு உத்தேசமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த டான்மென் நிறுவனம் கனிம வளங்களை தானாக வந்து முன்னின்று எடுத்து விற்பனை செய்ய துவங்கினால் 1,00,000 1,50,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய வல்லமை இந்த டான்மென் நிறுவனத்திற்கு இருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு, ஏனென்று சொன்னால் கனிம வளங்களை விற்பனை செய்வது என்பது வெட்டி விற்பனை செய்வது தனியாரிடம் இருப்பதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை டான்மென் நிறுவனமே முன்னிருந்து எடுத்து கனிம வளங்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கு முன்வர வேண்டும். தாது மணல் கடந்த காலங்களில் தனியாரிடம் இருந்த காரணத்தினால பல்வேறு காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தூத்துக்குடி பகுதிகள் எல்லாம் சீஸ் செய்யப்பட்ட மணலை இன்னும் அவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் அரசு உடைமையாக்கி டான்மென் நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய கடன் சுமையும் நிதி சுமையும் குறையும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய செயல்முறையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனம், அதுவும் அந்த துறையின் எந்த துறையின் கீழ் வருது என்று சொன்னால் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை என்ற பெயரை வைத்து ஒரு IAS அதிகாரியும் நியமித்து தமிழக அரசாங்கம் சாராயம் விற்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இயற்கை வளங்களை விற்பதற்கு டான்மென் நிறுவனத்தை பயன்படுத்தி தாது மணல்கள், ஜல்லி, மணல், எம்சாண்ட் போன்ற அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்கிறீர்கள், ஒரு மோனோபோலி நிறுவனமாக இந்த டான்மென் நிறுவனத்தை பயன்படுத்தி விற்பனையை துவங்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் வைத்து, கடந்த காலங்களில் இந்த மணல் கொள்ளை பற்றி நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பல கோரிக்கைகளை வைத்தோம். ஆனா அன்றைய அரசார்கள் அது பெருசா கண்டுக்கல. இன்றைக்கு அதுக்கு தடை விதிக்கிறது. அது மட்டும் இல்லாம கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு 3 மாத காலம் தடை விதித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டை முழுமையாக வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாம இதையே ஒரு கொள்கை முடிவாக எடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக வெளிமாநிலத்திற்கு அந்த கனிம வளங்களை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு முறையான செயலாக இருக்காது. நிரந்தரமாக கொள்கை முடிவெடுத்து நிரந்தரமாக தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா கனிம வள கொள்ளையெல்லாம் பத்தி மாண்புமிகு அமைச்சர் தெளிவாகவே சொன்னார் போன வாட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா 13.22 கோடி மெட்ரிக் டன் மட்டும்தான் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து சென்றதனுடைய அளவு 85,000 கோடி என்று மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்ததுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களே அதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரி, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதை டீட்டெயிலாக கூட சொல்றேன். அந்த கல்குவாரியை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக அண்டை மாநிலத்துக்கு நம்ம தேவை மீறி செல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்த ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். தற்காலிக தடை, ஏன்னா அரசியல் சட்டத்தில் நிரந்தர தடை போடுவதற்கு இடமில்லை. தற்காலிக தடை மட்டும்தான் போட முடியும். என்ன முடியுமோ அதை செய்யணுன்ற நோக்கத்தில் எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் இந்த தற்காலிக தடை. இதை ஃபர்தரா எப்படி கொண்டு போகணுங்கிறது முதலமைச்சர் அவர்கள் முடிவு எடுப்பார்கள். டான்மென் நிறுவனம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்தில் நல்ல ஃப்ளரிஷிங் ஒரு கார்பரேஷனாக இருந்தது. இன்னைக்கு அதோடைய அதாவது செயல்பாடு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனுடைய ப்ராஃபிட் மேக்கிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த அரசு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நீங்க சொன்ன சஜஷன் எல்லாத்தையுமே கடந்த 3 மாத காலமாகவே அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம அரசாங்கம் இதை எப்படி எடுத்து அடுத்த நிலை கொண்டு செல்வதுங்கிற விஷயத்துல நம்ம இறங்கியிருக்கோம். அதே நேரத்தில் நீங்க சொல்ற ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஃபிகர்ஸ். 1.5 லட்சம் கோடிலாம் இட்ஸ் சும்மா மேபி வாய்வழி செய்தியா இருக்கலாம். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அதுக்கோட
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் சொன்ன அந்த கேப் இருந்துச்சு பாத்தீங்களா ஜல்லியில, அதனுடைய அமௌண்ட் வந்து ரஃப்லி 9,000 crores. நான் சொன்னதோட கேப் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிலாம் சும்மா ஏதாவது சொல்லலாம், அப்படி கிடையாது. பட் இதுதான் ஆக்சுவல் ஃபிகர், இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். பட் தமிழக அரசு நீங்க சொன்னதுக்கான அனைத்து முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போ என்னுடைய பதில் உரையில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, இவ்வளவு சவுண்டா நீங்க அங்க பேசிட்டு இருக்கிறது நியாயமா? அங்க அவரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது என்னகிட்ட கேளுங்க. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்க டைம் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கேட்ட 2 இன்டரப்ஷனுக்கு அவர் வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, சரிங்களா? மேற்கொண்டு அது ரீதியாக அந்த நிறுவனத்தின் ரீதியாக ஏதாவது வந்து உங்களுக்கு அறிக்கை இருந்துச்சுன்னா அதை இங்க கொண்டு வந்து கொடுங்க, நம்ம விவாதிச்சுக்கலாம். நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க டைரக்டா. பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் சப்ஜெக்ட், நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் சொன்ன நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லல, நம்மால் முடியும். அந்த டான்மை நிறுவனத்திற்கு அந்த பங்கு இருக்கு. ஏன்னு சொன்னா டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது வெறும் 11,000 கோடி தான் அதனுடைய வருமானம் இருந்தது. இன்னைக்கு 60,000 கோடி. இப்ப டாஸ்மாக் நிறுவனம் எப்படி தனியாரிடம் இருந்து மதுவை கொள்முதல் செய்து உபயோகதாரர்களுக்கு விற்கப்படுவதோ அந்த மாதிரி டான்மை நிறுவனத்தை நீங்க வளர்த்தெடுங்க. கடந்த ஆட்சி காலத்துல செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க வளர்த்தெடுங்கன்னு தான் எங்களுடைய விஷயத்தை நாங்க சொல்றோம். அப்படி செஞ்சீங்க என்று சொன்னால் ஜல்லி, மணல், பல்வேறு விஷயங்கள் இருக்கு கனிமங்களை பொறுத்தவரை. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் பேசிட்டே இருக்காரு. நீங்க முயற்சி பண்ணி தான் வெற்றிகரமாக வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடாது என்று தடை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அமைச்சருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் அறிவுரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் 1 ரூபாய் கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்கப் போவதில்லை. இந்த அரசு சிறப்பான முறையில் பணியாற்றும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் உரையாற்றி கொண்டிருப்பது சால பொருத்தமாக இருக்கு. மாண்புமிகு முன்னாள் துறை அந்த துறைக்கான அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி ஐயா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலேயே தடம் பதிக்கத்தக்க அளவுக்கு 2025-26 ஆண்டிலே கனிம வளத்தினுடைய வருவாய் என்பது 4,395 கோடி ரூபாய். இதுவரை அந்த அளவுக்கு கனிம வளத்துறையிலே வருவாய் வந்ததாக வரலாறு கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய அரசு முழு அக்கறையோடு கவனத்தோடு செயல்பட்டதால் வந்தது. 150 புதிய குவாரிகள் ஏலமிடப்பட்டன. ஒன்றிய அரசும் எங்களுக்கான நாடு முழுவதும் 200 தொகுதிகள் ஏலமிடப்பட்டது. மின் ஏலத்தில் தேசிய அளவிலே தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் பாராட்டை பெற்ற அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே கனிம வளத்தில் எங்கெங்கு குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு அரசின் கஜானாவுக்கு வருவாய் கொண்டு வரப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சுருக்கமா. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், முன்னாள் இந்த துறையை நிர்வகித்த அமைச்சர் அவர்கள் பேசும்போது இருந்த எல்லா போட்டையும் அடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது சொன்னாங்க. கிராவல்ல போன வருஷம் 2025-26 அரசுக்கு வந்த வருவாய் கிராவல் மற்றும் ஆர்டினரி எர்த்துன்னு சொல்லக்கூடிய மண்ணில இருந்து வந்த வருவாய் வந்து 32.34 + 28.8 60 கோடி ரூபாய் போன வருஷம். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். ஆனா அரசு சம்பந்தப்பட்ட கட்டுமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அளவு வந்து 3.6 கோடி மெட்ரிக் டன். அரசுக்கு பயன்படுத்தினது மட்டும், அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனா நமக்கு கணக்குல வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளவு பெரிய ஓட்டை! இதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு கிணத்த காணான்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க சப்ஜெக்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். அமைச்சர் வேண்டாம் உங்களுக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. அதனால இருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, 15 நிமிஷம் தான் இருக்குன்னா 3 பதில நான் பேசி ஆகணும் இல்லையா? இல்ல. என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். உங்களுக்கான பதில் அவர் அரசுக்கு கொடுத்துட்டாருன்னு ஆலோசனை தான் நான் சொல்றோம். முன்கூட்டியே நாங்க சப்ஜெக்ட் இல்லாத வேற கருத்து இல்ல, நீங்க பேசல. ஆலோசனை சொன்னீங்கன்னு தான் அவரே சொன்னாரு. என்னுடைய கருத்து நாங்க 1.5 லட்சம் கோடி கொண்டு வர முடியும் நான் சொல்றேன். சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பேசும்போது குறுக்க பேசாதீங்க. உங்களோட சஜஷனை வந்து அவர் கன்சிடர் பண்றேன்னு சொல்லி தான் ரிப்ளைவே ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. தொகுதி ரீதியான அடுத்த விஷயத்துக்கு வாங்க. நான் மாண்புமிகு அமைச்சர், நான் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லும்போது சொல்லிட்டீங்க, நீங்க திரும்பி சொல்லாதீங்கன்னா என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் பேசும்போது தெளிவா சொன்னார், எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டோன்னு. ஏன்னா இந்த நேரத்தில் இதை வந்து நான் குறிப்பிட்டே காட்ட வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் அடைமீதி பாங்குளம் என்ற ஒரு இடத்துல சங்கரநாராயணன் என்பவருடைய குவாரி எடுக்கப்பட்டு அனுமதியை மீறி மிகப்பெரிய ஆழத்திற்கு எடுக்கப்பட்டு அதுல மண் சரிவு ஏற்பட்டு 4 பேர் இறந்தார்கள். அப்பொழுது உடனடியாக அவர்களுடைய அரசு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு 54 குவாரிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு 53 குவாரிகள் விதிகளை மீறி இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 50 லட்சம் கன மீட்டருக்கு மேலான சாதாரண கற்கள் மற்றும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கன மீட்டருக்கு மேலான கிராவல் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கு. இதை தொடர்ந்து 24 குவாரிகளுக்கு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்துல 262 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் விதித்த அடுத்த நொடியே அந்த சுங்கத்துறை இயக்குனர் மாற்றப்பட்டார். புதிதாக சுங்கத்துறை இயக்குனர் கொண்டு வந்தார். இந்த யோசனை சுரங்கத்துறை இயக்குனர் மாற்றப்பட்டு புதிய சுரங்கத்துறை இயக்குனர் செயல்படுகிறார். இந்த யோசனை எல்லாம் எப்படிதான் வருதுன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னு சொல்லணும்னா 262 கோடி அபராதத்தை புதிதாக வந்த இயக்குனர் மாற்றி வெறும் 13.8 கோடியாக குறைக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அந்த அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்ட ராயல்டி அமௌண்ட்டை மட்டும் அரசாங்கம் கட்டிவிட்டால், அதுவும் உடனடியாக கட்ட வேண்டாம், மாத தவணையில கட்டிவிட்டால் போதும். இது எப்படி அவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற வகையாக இந்த சட்டம் இருந்து விடாதா? இது ஜிஓ போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜிஓ நம்பர் 3 ஜனவரி 22ல போடப்பட்டு இதன் மூலமாக எப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் கட்டி 2 வருஷத்துல கட்டிக்கலாம். அதாவது எப்படி பாருங்க, இதோட பெரிய விஷயம், 10 கோடிக்கு குறைவாக இருந்தால் 20% இப்ப கட்டிவிட்டு 6 தவணையில கட்டலாம். 10 கோடிக்கு அதிகமாக இருந்தால் 20% முன்பணமாக கட்டிவிட்டு 12 மாசத்துல கட்டிக்கலாம். இது என்ன குற்றம் செய்வர்களுக்கு நம்ம என்ன துணை போகிறோமா? ராயல்டி அமௌண்ட் மட்டும் தான் நம்ம மீட்க போகிறோமா? அப்ப தண்டம் விதிக்க போறது இல்லையா? அப்ப சட்டத்தை மீறியவர்கள் எல்லாம் புனிதர்களாக மாறிவிடுவார்களா என்ற கேள்வி எழுகிறது. இதெல்லாம் சட்டத்தை ஓட்டை அடைக்கிற வேலைகளா என்று இந்த ஜிஓவை முடிச்சு இது மட்டும் கேட்டுக்கிறேன். இதே ஜிஓ இல்ல அமைச்சர் பேரவை துணைத் தலைவர்களே, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டு பேசினா கரெக்டா இருக்கும். நீங்க பேசும்போது சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி ஏதோ நாங்க பண்ண மாதிரி கரெக்டா சொல்லுங்க. சரி, இல்ல அமைச்சர் அதை பத்தி குறிப்பிடுறது எல்லாமே கடந்த கால ஆட்சி அவர் சொன்னாருன்னு சொல்லி தான் குறிப்பிடுறேன். என்னுடைய கேள்வி என்று சொன்னால் அந்த ஜிஓ இன்னும் நடைமுறையில் இருக்கு. 3 ஜிஓ நம்பர் 2 ஜனவரி மாதம் 22 இதே நீங்கள் தொடர போகிறார்களா? அந்த ஃபைல டிவிஎஸ்சிக்கு அனுப்ப சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டாச்சு. மறுபடியும் திரும்பியும் கம்ப்ளீட்டா அதை ரிவ்யூ பண்ண சொல்லி அந்த அளவுகள் கரெக்டா இருக்கான்னு சொல்லி அதுக்கான குழுவை அமைக்க சொல்லியாச்சு அப்படிங்கறத தெரிவிச்சு. மாண்புமிகு உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நான் கேக்குறதுன்னா அந்த ஜிஓவை என்ன பண்ண போறீங்க? அந்த ஜிஓ அப்படியே வச்சிருக்க போறீங்களா? ஏன்னா அந்த ஜிஓ வைத்திருந்தால் தொடர்ந்து நம்முடைய அரசும் கனிம வள கொள்ளைக்கு துணை போவதாக ஆகிவிடும். அந்த ஜிஓவை ரத்து செய்யுங்க என்பதை கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக இந்த என்எல்சி நிறுவனம் பத்தி நிறைய பேச்சுகள் இங்கே வந்தது. இப்ப அது சிஎஸ்ஆர் ஃபண்டை பத்தி கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லி நம்முடைய கொள்கை விளக்க குறிப்பில் மாவட்ட கனிம அறக்கட்டளை டிஸ்ட்ரிக்ட் மைன்ஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு நிறுவனங்கள் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கும். அந்த எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் 772 கோடி என்எல்சில மட்டுமே வந்திருக்க வேண்டியது. அது வந்துதான் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவு செய்யணும். அப்படி வந்திருந்தாலும் கூட அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை ஒழுங்குமுறை செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் மைன்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை என்பது அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் சட்டம். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருப்பவர்கள் அந்த குழுல உறுப்பினராக இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களோ அந்த கிராமத்திற்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்த பிறகுதான்
பிற இடத்துல கொண்டு போய் அந்த ஃபண்டை நம்ம வேலை செய்யணும். அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல என்பதை என்எல்சி நிறுவனத்தை நீங்க மறுபடியும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இந்த என்எல்சி நிறுவனம் குறித்து, ஏன்னா முன்னாடியே கடந்த ஆட்சி காலத்துல என்எல்சி நிறுவனம் எடுக்கின்ற அந்த பழுப்பு நிலக்கரிக்கு ராயல்டி அமௌண்ட் நம்ம அரசாங்கத்திற்கு கொடுப்பதே இல்லை. முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களிடம் எங்களுடைய தலைவர் நேரடியாக போராடி பிறகு அவர் அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு சட்ட போராட்டத்தை நடத்தினார். சட்ட போராட்டம் நடந்து 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இறுதியாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்ன இதில் இந்த சட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா முக்கியமான விஷயம், வரி விதிக்கின்ற இது ஆரம்பிச்சது பழுப்பு நிலக்கரியினுடைய ராயல்டி அமௌண்ட் யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கலையே, அரியர்ஸ் கூட கொடுக்கணுமே என்று வருது. அது பிறகு பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வரி விதிப்பது கூட தொடர்பாக சென்று சுப்ரீம் கோர்ட்ல மாநில அரசிற்குத்தான் அதற்கு உரிமை இருக்கின்ற என்று வந்துவிட்டது. ஆனால் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசாங்கம் எந்த விவாதமும் இல்லாமல் இரு அவைகளிலும் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லின் அடிப்படையில் வரி விதிக்கின்ற அதிகாரம் அனைத்தும் மத்திய அரசாங்கத்திற்கே உண்டு என்று இப்ப நடந்து முடிஞ்ச கடைசி இதுல இத முதல்ல நம்ம கனிவோடு பரிசீலனை செய்து இதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சட்ட போராட்டம் நடத்தி மாநில அரசினுடைய உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதை அமைச்சர் 17/8/2026 அன்றே இந்த மசோதா வந்த அன்றே உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையுடன் கூடி பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு டீட்டெயிலான ஒரு லெட்டர் ஆல்ரெடி எழுதிட்டாங்க. இதுக்கான ரிப்ளை செக்ரட்டரி லெவல்ல டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சீக்கிரம் முடியும். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இதற்கு நம்முடைய அவை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். ஏன்னா மாநில அரசினுடைய உரிமை, இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு கொண்டு வந்து, இன்றைக்கு நம்மளை பொறுத்தவரை தொழில்துறை முதலீட்டை பொறுத்தவரை காலையில கூட மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்தது. இதற்கெல்லாம் மூல காரணம் இதுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிடுறேன். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பேப்பர்ல கொடுத்ததுன்னு சொன்னாங்க, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆதாரம் இருக்கான்னு சொன்னாங்க. இது வெளிப்படைத்தன்மையாக நாம் இருந்து விடுவது என்பது இது எல்லாத்திற்குமே ஒரு தீர்வாக அமையும். கடந்த ஆட்சி காலத்துல பேசும்பொழுது தமிழகத்தில் கடந்த ஆட்சி காலத்துல 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக உறுப்பினர் நன்றி சொல்லி முடிங்க. அவங்க இந்த வரிசையில இருந்து இந்த வரிசைக்கு வந்திருக்கிறாங்களே, திருப்பி அதையே சொல்ல வேணாம், டக்குன்னு முடிங்க. அடுத்த உறுப்பினர் தாங்க தெரியும், எல்லாரும் பேசணும். இங்க பாருங்க என்னோட நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் இருங்க, என்னோட நோக்கம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான். ஒருத்தர் மட்டுமே இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை எடுத்துக்கிறது எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதும் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய தலையாய கடமை. தயவு செய்து நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அதை தான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கான சம உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறேன். சம உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்ல, நான் 15 நிமிஷம் சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு 25 நிமிஷம் 40 நிமிஷம் இங்க பேசி இருக்காங்க பேரவைத் தலைவர்களே. நான் குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. நான் சப்ஜெக்ட மீறி பேசல. நேற்றைய தினம் நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அதுக்கு தான் நான் உட்காரும் போதே நான் தெளிவா சொன்னேன். நீங்க ஆற்றல் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், உங்களால 15 நிமிஷத்துல உங்களை தொகுதியோட கோரிக்கையை நீங்க உங்களால சொல்ல முடியுங்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அன்பா தான் சொன்னேன். தயவு செய்து நீங்க சுருக்கமா முடிங்க. நீங்க பேச வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கோப்புகளை அப்படியே கொடுங்க, அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். தலைவர்களே, நான் தொகுதியை பத்தியே பேசுறேன். நீங்க பேச வேண்டாம்னு சொன்னா நாங்க பேசவே இல்லை. இதோட நாங்க முடிச்சிட்டோம். உங்களுக்கு கொடுத்த டைம், எனக்கு கொடுத்த டைம் எப்படி அடுத்தவங்களுக்கு அதே வாய்ப்பு நான் கொடுக்கணும். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேக்குறாங்க, அவங்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். டெய்லி கை தூக்குறது நீங்க தான் தூக்குறீங்க. உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க சிறந்த சட்டமன்ற வர்றதுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் அதுலலாம் குறுக்கிடல. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. நீங்க 5 நிமிஷத்துல நன்றி சொல்லி முடிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கிளாரிபிகேஷன்ல நீங்க பேசிக்கலாம். தலைவர் அவர்களே, இருங்க, நீங்க இன்னும் நிறைய இருக்கு. அது எப்படி 5 நிமிஷத்துல முடிய முடியும்? பழமொழி சொல்லுவாங்க,
கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ட்டு யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல. நான் பேசுறேன்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ல ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்துறோம் பேரவைத் தலைவர் அவர்களே. நாங்க தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசுறோம். நீங்க நேற்றைய தினம் உங்களுக்கே தெரியும். பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, ஒரு நிமிஷம் எடுத்து வாங்க. தொழில் முதலீட்டை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்துல 12.16 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டதாக கடந்த ஆட்சியாளத்துல சொன்னாங்க. அதை கூட பெருமையா இன்னைக்கெல்லாம் பேசுனீங்க. அன்றைய தினமே எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது தொழில் முதலீடு அல்ல, பொய் முதலீடு என்று ஒரு ஆவணத்தை புள்ளி விவரங்களோட வெளியிட்டார் அன்றைய தினமே. அதற்கு இன்று வரை பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம், மனதால வரவேற்கிறோம். ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் என்று எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை நீங்க கொடுப்பீங்க. வெள்ள அறிக்கைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிக்கும். இதையும் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்துவிடும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்திருக்கு, யார் ஆட்சி காலத்துல என்பதை. பல்வேறு இதில் எழாது. அந்த ஒரு நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் எங்க போய் முடியுது பாத்தீங்களா? பேசுங்க. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய பதிலுரையில டீட்டெயிலா என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்திருக்கா, சென்னையில் வந்திருக்கா, காஞ்சிபுரம்ல வந்திருக்கா, டீட்டெயிலாக நான் பதிலுரையில சொல்லுவேன். அப்போ கேட்க அண்மைக்கு உறுப்பினர் நன்றி சொல்லி முடிச்சிட்டேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அடுத்தது இப்ப பரந்தூர் விமான நிலையம் சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பக்கம் நாங்க நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர் விவசாயிகளை விட அதிக அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்டவர்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள். ஏன்னா குண்டார் சட்டம் போட்டோம் என்று நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் குண்டார் சட்டம் போடப்பட்டது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் குண்டார் சட்டம் மட்டும் போடல, அவங்க மேல அவர்களை ஒருத்தரையும் தனித்தனி சிறையில் அடைச்சாங்க. மதுரை சிறையில் ஒருத்தர், கோயம்புத்தூர் சிறையில் ஒருத்தர், பாளையங்கோட்டை சிறையில் ஒருத்தர், ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை கொண்டு போய் அடைப்பாங்க பாருங்க. மறுபடியும் அப்படி ஒரு அடக்குமுறைகளை சந்தித்த அவர்களுக்கு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கைவிடுவீர்கள் என்று சொன்னீர்களோ, அதே போல் சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் என்ற விரிவாக்க திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த சிப்காட் திட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொள்கை விளக்க குறிப்பில் டைடல் பார்க்கை பொறுத்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அதுலயும் ஒரு வெள்ள அறிக்கை நாங்க கேட்கிறோம். டைடல் பார்க்ல ஆக்கியபன்சி எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையிலேயே டைடல் பார்க் பாதி இடம் காலி. ஆன்மீக உறுப்பினர் நீங்க வேணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இல்ல நீங்க நிறைய வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இது இல்லையே, பொதுக்கூட்டமா அது. அடுத்தவங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்காதீங்க. நன்றி சொல்லி முடிங்க. நீங்க கிளாரிபிகேஷன்ல உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? இடையில நீங்க பேசுங்க. முடிச்சிட்டேன். அது மட்டும் தான் கடைசியா ஒண்ணு மட்டும் வரேன். ஏன்னா டைடல் பார்க்கை பொறுத்து ஒரு மிக நீண்ட விவாதம் தேவை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் தவிர மற்ற விஷயம் நிறைய பேசுறீங்க. வாங்க சீக்கிரம். கொள்கை விளக்கு குறிப்புல கொடுத்திருக்கிறதாங்க சப்ஜெக்ட். கொள்கை விளக்கு குறிப்புல சிறப்பா செயல்படுது. அதுல இருக்குது. அது அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதையே எடுத்து படிச்சா என்ன அர்த்தம்? டக்குன்னு முடிங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்கட்சிகளோட வேலை இல்ல. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார்க் காலியா இருக்கு. அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் இருங்க. கோச்சிக்காதீங்க. தொழில்துறை அமைச்சர் மைக்ரோடெக் பார்க் குறித்தும் நான் என்னோட பதிலுரையில டீடைல்டா அவங்க முந்தைய அரசு என்னென்ன பண்ணுச்சு, அதுல ஆக்குபென்சி எவ்வளவு இருக்கு, டீடைல்டு நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். பதிலுரைக்காக கொஞ்சம் வெயிட். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பதிலுரை இன்னைக்கு இருக்குது. கொஞ்சம் பொறுமை காமிச்சு நீங்க வெயிட் பண்ணி நாளைக்கு கூட அதை நீங்க பாயிண்ட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க, டக்குன்னு பேசி முடிங்க. பேரவைத் துணைத் தலைவர், நாங்க கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்றதுதான் நல்ல விஷயம். இப்ப ஆரோக்கியமான விஷயம். நான் கேட்ட அவங்க பதில் சொல்றேன்னு இருக்காங்க, சந்தோஷம். நாங்க அதோட அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். அதே போல் ஐடி துறையை பொறுத்தவரை ஐடி துறையில கடந்த சில நாட்களாக அந்த சர்வர் டவுன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு குறிப்பாக சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூட மஹேந்திரா, அந்த சாஃப்ட்வேர் மஹேந்திரா நிறுவனமா, அதற்கு சாஃப்ட்வேர் ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தமிழக அரசிடம் இருந்து நிலுவைத் தொகை செல்லாத காரணத்தினால இவங்க டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தை கூட நாம் இன்னும் செம்மைப்படுத்தினால் பிரைவேட்டுக்கு ஈக்குவலாக அந்த செட்டப் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்து தரமான கேபிள் விஷனை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தால் அதுலயும் நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். இறுதியாக ஒண்ணுதான், நம்முடைய ஜெயங்கொண்டம் பகுதியை பொறுத்தவரை தருமபுரி சிப்காட்டிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் பகுதியில் 33,000 ஹெக்டேர் முந்திரி விவசாயம் நடைபெறுகிறது. முந்திரி தொழில் பூங்கா வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் அரசு கனிவீடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு 30ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு இந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 10 கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களை மூட வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலமாக
நடைபெறுவதை ஏன் மூடுகிறீர்கள்? அதை மூடுவதற்கு என்பது தேவையான விஷயம். செம்மைப்படுத்தி அதை லாபகரமாக கொண்டு வருவதற்காக நம்முடைய அரசு முன்வர வேண்டுமே தவிர அதை மூட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, கடைசியாக இந்த மாநில அரசினுடைய எல்லைகளை கண்காணிப்பதற்கு முடிச்சிட்டேன். அவ்வளவு லாஸ்ட் முடிங்க. நன்றி சொல்லுங்க. இதோ முடிச்சிட்டேன் தலைவரே. கடைசியாக இந்த கனிம வள கொள்ளை எல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் அது குறித்தும் ஒரு டீடைல் ரிப்போர்ட் நீங்க எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அமலாக்கத்துறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது, அதில் மிகப்பெரிய கேப் இருந்ததை சொன்னோம். கவர்மெண்ட் உடைய பில்லு டூப்ளிகசி பண்ணாங்க, கவர்மெண்ட் உடைய பில்லு டூப்ளிகசி பண்ணிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மறுபடியும் கனிவோடு பரிசீலனை செய்து பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டை இங்க கொண்டு வரணும். கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு ஒரு 4 இடத்துல மானிட்டரிங் பண்ற மாதிரி, அதுவும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரே நேரடியாக எந்தெந்த பார்டர்ல எத்தனை லாரிகள் முடிச்சிருக்கேன். அமைச்சர் மாண்புமிகு துணை சபாநாயகர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது அறிவிப்புல வரப்போகுது. ஏன் அமைச்சர் இவ்வளவு நேரம் எனக்கு கனிவோடு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த கேள்வியை கேட்கணும்னு. இன்னைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் தகவல் சொன்ன மாதிரி 10 நிறுவனங்களை அலசி ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சோம். மொத்தம் 146 கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்குது. அதில் சரிவர இயங்காமல் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே லாஸில் இருந்த நிறுவனத்தை மட்டும்தான் மூடுறதுக்கு உத்தரவிட்டோம். அதுக்கு பதிலாக வெறும் நம்பர் வைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மாற்று வேற பக்கம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பக்கம், வியாபாரம் நடக்கக்கூடிய பக்கம், செயல்பாட்டில் உள்ள பக்கம், அந்த பக்கத்துக்கு திறக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இப்ப புதிதா 3 இப்ப சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி 10 நிறுவனத்துல 4 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது, மீதி மற்ற மாநிலத்தில் இருக்கிறது. அந்த 4க்கு இப்ப 3 புதிய நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை அரசு இப்ப ஓபன் பண்ணி இருக்குங்கிறத பேரவை தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவா அவர்கள். இல்ல, நீங்க நன்றி சொல்ல போறது கிடையாது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. வாய்ப்பு தரேன் சார், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளவு குறுக்கீடுகள் இருந்தாலும் கனிவோடு பரிசீலனை செய்து கொடுப்பது. கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது போல 75% தமிழ்நாட்டில் இங்கு வரக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கே அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும், ஏன்னா உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க சரிவா சொல்லியிருக்கீங்க, 75% அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பணிகளை அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரியில் 2.5%, மின்சார கட்டணத்தில் 5% மானியமும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பல மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 80%, 90% இருக்கிறார்கள். இதற்கு மட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி, என கடந்த ஆட்சி காலத்தில் போன தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, செய்யல. இதைத்தான் நான் சொல்றேன். அந்த தேர்தல் அறிக்கையில அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து எடுக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களோட டைமை நீங்களே எக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க. நன்றி சொல்லுங்க. அத புரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நிறுவனங்கள்ல முன்னுரிமை வழங்குவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுத்தல் அருளிய தங்களுக்கும், அங்க உள்ள கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.